நேயர்களே, தற்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, 2வது மீண்டும் போர் உருவாகிவிட்டது. அதான் இப்போ இருக்கிறதுலே ரொம்ப சிக்கல் பிடித்த விவகாரம். அமெரிக்காவுடைய அந்த அக்ரிமெண்ட்டு டீல் நாளை செவ்வாய்க்கிழமை மாலையோடு முடியுது. அமெரிக்க அதிபர் நேற்று சிச்சுவேஷன் ரூமில் அவர் ரகசிய பேச்சுவார்த்தை, அதாவது சிச்சுவேஷன் ரூம்னா ஒரு நெருக்கடியான ரூம் காலகட்டத்தில் முடிவுகளை எடுக்கிறதுக்கு அமெரிக்காவினுடைய ஒயிட் ஹவுஸில் இருக்கக்கூடிய அந்த கதவிடப்பட்ட சாத்தப்பட்ட அந்த அறையின் பெயர் சிச்சுவேஷன் ரூம். அதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பீட் ஹெர்ட்ஸ், ஜேடி வான்ஸ், மார்க்கோ ரூபியோ மற்றும் ஜான் பாஸ்டன், சிஐஏனுடைய உளவு அமைப்பின் தலைவர், இப்படி முக்கியமான ஆளுமைகள், பியூரோக்ராட்ஸ், ஜோகேன் எல்லாருமே உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம். இப்பொழுது முதலாவதாக பேச்சுவார்த்தைக்கு முன்னால் 10 கோரிக்கையை சொன்னாங்க. அந்த 10 கோரிக்கைகளும் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்ற அடிப்படையில் தான் போரை நிறுத்தினார்கள். இந்த போரை நிறுத்தின பிறகு பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தையில் எல்லாமே டிஸ்குவாலிஃபைடு அல்லது டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் தகுதி இல்லாத, நாங்களாம் ஏற்றுக்க மாட்டோம். ஈரான் முதல்ல சொன்னது, இங்கே பாருங்கள், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுத உலை, அதாவது என்னது, அணு துகள்கள் என்ட்ரி செய்யப்பட்டதை நாங்கள் தரப்போகிறதில்ல. இப்போ 2வது ஹெர்மூஸ் வளைகுடா எங்கள் பார்ட்ஸ். இப்போ இந்த 10 கோரிக்கையில் இந்த 2 தான் சிக்கல். மற்றது 27 லட்சம் கோடி கேட்டது, தடைகளை நீக்கிறது, முடக்கப்பட்ட பணங்களை பண்ணுறது, ஹிஸ்புல்லாவுடைய போர் விவகாரம், இது மாதிரி நிறைய விஷயம் இருந்தாலும் கூட இந்த 2 கோரிக்கையிலும் அமெரிக்கா சொல்லுது, முதல்ல உங்ககிட்ட அது இருக்கக்கூடாது, அதை நீ என்கிட்ட கொடு, இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி கையில் கொடுக்கணும். இப்போ இந்த பிரச்சனையில் பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்படாமல் நேற்று சீனாவிலிருந்து பந்தர் அப்பாஸுக்கு சென்ற ஒரு கப்பலை தாக்கிவிட்டார்கள். ஓமன் வளைகுடா பகுதியில் அந்த கப்பல் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதில் என்ன பொருட்கள் இருந்தது என்பது தெரியவில்லை. அமெரிக்கா எச்சரித்து அது சென்றபோது அதனுடைய முதல் பகுதியில் ஓட்டையிட்டு துளையிட்டு இன்ஜினை நிறுத்தியிருப்பதாகவும் கூட தகவல்கள் நமக்கு தெரிகிறது. அப்படின்னா அமெரிக்கா போரை ஆரம்பித்து விட்டது, அவ்வளோதான். இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், ஈரான் நேற்று டக்காவரன் இ பரியாயி அப்படின்னு சொல்லப்படுகிறது. டக்காவரன் இ பரியாயி மெரிடைம் ஃபோர்ஸ் என்பதற்கு ஈரானுடைய அந்த பர்ஷியன் லாங்குவேஜில் டக்காவரன் இ பரியாயி என்றால் ஈரானுடைய அந்த கடல் படைகளின் பெயர். அப்படித்தான் அவர்கள் அதை கூப்பிட்றாங்க. அந்த படையை கொண்டு ஏராளமான போட்ஸ் இருப்பதாகவும், அந்த போட்டுகளில் லேசர் போட்டுகள், ஏவுகணை போட்டுகள், இப்படியெல்லாம் பல விதங்களில் விரைவு போட்டுகள் இருப்பதாகவும், அது அந்த படங்களை காட்டுகின்ற போது கடலிலே அது மிதந்து கொண்டிருக்கிற அந்த போட் திடீரென தரைக்கும் சென்று விடுகிறது, தரையிலிருந்து கடலுக்கும் போகிறது. கிட்டத்தட்ட ஒரு டேங்கர் அளவிலே இருக்கிறது. கடலுக்குள் போகின்ற போது அந்த ரோதைகள் அது இயங்காமல் செயல்படுகின்ற போது மீண்டும் அது மிதவைகளாக மாறுகிறது. இப்படி ஏராளமான நூற்றுக்கணக்கில் விரைவு போட்ஸ் இருப்பதாகவும், இவற்றினுடைய ஒட்டுமொத்த அது கொசுப்படைகளாக மாறிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. கொசுப்படைகள்னா என்ன அர்த்தம்னா, அமெரிக்காவுடைய எந்த கப்பல் வந்தாலும் இந்த கொசுப்படை கப்பல்கள் அந்த கப்பலை துவம்சம் செய்துவிடும். அந்த அளவிற்கு அது இந்த ஓநாய்கள் கூடி ஆளை காலி பண்ணுற மாதிரி ஈரானிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கொசுப்படைகள் கொசுக்கள் மொய்த்து கொண்டு இருக்கும் இல்லையா, அப்படி அதற்குத்தான் பேர், இதற்கு பேர் கொசுப்படைகள். நான் பார்க்குறோம்ல, சேர்களில், குளங்களில், கெட்டு தண்ணிகளில் கொசுக்கள் மொய்த்து கொண்டு இருக்கும் நூற்றுக்கணக்கில். அதே போன்று இந்த கொசுப்படைகள் வரக்கூடிய பெரிய கப்பல்களை மொய்த்து அதை செயல்பட விடாமல் காலி செய்துவிடும் என்ற அச்சத்தால் இவர்களை எதிர்த்து போரிடுவதற்கு அவர்கள் தயக்கம் காட்டி ஓமன் கடல் எல்லையோடு யுஎஸ்எஸ் ஆப்ரஹானாக இருந்தால் சரி மற்ற கப்பல்கள் நிற்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் ஹெர்மூஸில் இந்த கப்பலை அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். போகக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். ஆனால் அதை தாண்டி அவர்கள் சென்றதனால் இதனை தடுத்து நிறுத்தியதன் விளைவாக இப்போது போர் ஆரம்பித்திருக்கிறது.
நேரடியாக வந்து சீனாவை அவர்கள் இழுக்கிறார்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகின்றது. இப்போ இன்றைக்கு இந்த போர் இன்னும் சில மணி நேரத்தில் முடிவை நோக்கி செல்ல போகிறது. 24 மணி நேரம் கூட இல்லை. சரி, ஒரு 30 மணி நேரம் இருந்தாலும் நாளைக்கு அப்புறம் இந்த போர் வலுவாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வலுவான ஒரு நிலையில் ஏற்படும். இந்த போர் வந்து ஹிட் அண்ட் ரன் என்கின்ற ஒரு முறையிலான தாக்குதலை அவர்கள் நடத்த போகிறார்கள். இது வந்து ஒரு கன்வென்ஷனல் வார்ஃபர் மெரிடைம் சிஸ்டமிங் பெட்டாலியன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நார்மலாக உள்ளது அல்ல. இது வந்து பழைய மரபு வழியான ஒரு தாக்குதலில் உள்ள விவேகமான படகுகள் தான் இந்த கன்வென்ஷனல். இது வந்து ஹிட் அண்ட் ரன் அப்படி என்று சொன்னால் த குயிக் ரெஸ்பான்ஸ், உடனடியாக அவர்கள் அதற்கு பதில் தந்து மெரிடைம் யூனிட்டு இட் ஹேஸ் என்னவென்று சொன்னால் ஒரு டைமென்ஷன், மல்டி டைமென்ஷன் அட்டாக்டு ஃபோர்ஸஸ், இட்ஸ் டு பி ஃபுல் ப்ரிப்பேர்டு. இந்த மேரிடைம் போர்க்களத்துக்குள்ளே கடலாதிக்கத்துக்குள் நுழைந்து தாக்குதலை அமெரிக்காவுக்கு எதிராக நடத்தும் ஆற்றல் பெற்றது என்றும் சொல்லப்படுகிறது. கர்க் தீவு வந்து அவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது ஈரானுடைய பொருளாதாரமே கர்க்கு தான். கர்க்கில் கிடைக்கக்கூடிய எண்ணெயை தான் அவர்கள் எடுத்து உலகத்திற்கு சப்ளை பண்ணுறாங்க. அங்கேயும் தாக்கலாம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்காவுடைய ஒரு சீரியஸான எச்சரிக்கை, நீங்கள் வந்து ஏதாவது செய்தால் நாங்கள் விடப்போவதில்லை, மீண்டும் தொடர்ந்து தாக்குதலை நடத்தப் போகிறோம். அதில் கர்க்கை அழிப்போம் மட்டுமில்லை, உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, கடல் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான போர்ட், துறைமுகங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், மின் உற்பத்திகளை தாக்கிவிட்டால் உலகமே இருண்ட மாதிரி ஈரானை இருண்டு போய்விடும். இப்பொழுது ஈரான் அதற்கு சொல்கிறார்கள், நீங்கள் எங்களுடைய மின் உற்பத்திகளை தாக்கினால் நாங்கள் அமெரிக்கா நிலை கொண்டிருக்கக்கூடிய மத்திய தரைக்கடல்ல, சவுதி அரேபியா, ஜோர்டான், கத்தர், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துபை, அபுதாபி, பஹ்ரைன், இப்படி எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய உங்களுடைய டீசால்டினேஷன் பிளான், கடலிலிருந்து உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றக்கூடிய இந்த டீசால்டினேஷன் பிளானும், அதே போன்று எரிசக்தி டேங்கர்ஸ், ரிஃபைனரிஸ், அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி, அதை நாங்கள் அழிக்குவோம். இனி வந்து அது அழிச்சாச்சுன்னா சவுதி காலி, துபை எல்லாமே காலியாயிடும். ஏன்னா யாருமே வாழ முடியாது, தண்ணியும் இருக்காது, எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா எப்படி மனிதன் வாழ முடியும்? லிஃப்ட்டு ஓடாது, ஒரு மாடி 150 மாடி, 70 மாடி, 50 மாடின்னு இருக்கும்போது மேலே ஏற முடியாது, இறங்க முடியாது, பெரும் சிக்கலில் வந்து மாட்டிவிடும். இப்போ இந்த சிக்கலை அமெரிக்கா எப்படி தவிர்க்க போகிறார்கள்? இதற்கிடையில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் பக்கர் கலிபாப் வந்து ஒரு கிளியர், தெளிவான ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்கார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அமெரிக்கா இந்த போரை த கிரேட் அமெரிக்கா எகைன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்காக அல்ல, அவர்களுக்கு அமெரிக்கா முதல் அல்ல, அமெரிக்காவுக்கு முதல் வந்து யூதர்கள் தான். யூதர்களுக்காகத்தான் இந்த போரை அவர்கள் நடத்துகிறார்கள். அமெரிக்காவிட்ட படைகளை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அமெரிக்காவுடைய வான்படைகள், அமெரிக்காவுடைய தரைப்படைகள், அமெரிக்காவுடைய லேசர் கருவிகள், அமெரிக்காவுடைய ரெடார் சிஸ்டங்கள், கப்பற்படைகள் எல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் அமெரிக்கா அடிமைகளான அதாவது யூதர்களுடைய சொல்லை கேட்டு அவர்கள் நாசமாக போகிறார்கள் என்று பக்கர் கலிபாப் சொல்லியிருக்கார். பக்கர் கலிபாப் மீண்டும் பேசும்போது, உண்மையிலே நல்ல மனிதனாக இருந்தால் பொய் சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை அவரது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவு செய்வாரா என்று கேட்குறார். என்னன்னா, நாங்கள் அவர்கள்ட்ட போய் சமாதானத்துக்கு கேட்கல, அவங்க தான் எங்கள்கிட்ட சமாதானத்துக்கு வந்தாங்க. அப்போ அவங்க பதிவு செய்யணும். அவ்வளோ உண்மையான ஆளாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்புடைய ட்ரூத் சோசியல் தளத்தில் உண்மையை பதிவு செய்ய வேண்டும். நாங்கள் ஈரானை அணுகினோம், பேச்சுவார்த்தைக்கு அணுகினோம், உண்மையெல்லாம் அணுகினோம் என்று அவர்கள் எங்கள்கிட்ட கேட்கணும். அவங்க கேட்காம இந்த போர் முடிவுக்கு வராது. அப்படி தைரியம் இருந்தால் அவர் ட்ரூத் சோசியலில் பதிவு செய்யணும் என்றும் பக்கர் கலிபாப் தெளிவாக அமெரிக்காவுக்கு 2வது 3வது வேண்டுகோளை வைத்தார். 2வது அவர் என்ன சொல்கிறார்னா, ஊடகங்களின் மூலம் அமெரிக்கா பொய்யை கட்டவிழ்த்து விடுகிறார்கள், இதை ஈரான் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை.
ஈரான் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஈரான் மக்களில் குழப்பம் ஏற்படுத்துவது அது சாத்தியம் இல்லை என்றும் பக்கர் கலிபாப் சொல்லிவிட்டு பக்கர் கலிபாப் மீண்டும் சொல்கிறார், அமெரிக்காவில் இந்த கடற்படையினரின் முற்றுகை மூலம் அவர்கள் எதையும் சாதிக்க முடியாது. நாங்கள் சொல்கிற அந்த வழித்தடத்தின் வழியாகத்தான் ஹெர்மூஸ் ஜலசந்தியில் அவர்கள் புறப்பட வேண்டும். ஈரான் நியமிக்கப்பட்டதாக ஈரானுடைய போக்குவரத்துகள் மாறக்கூடிய மற்ற வழிகளில் ஏதாவது தவறுகள் இருந்தால் ஈரான் அரசின் அனுமதி இல்லாமல் யார் பயணித்தாலும் நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்றும் சொல்லிவிட்டார். உண்மையாக ஈரானுடைய கைகள் ஓங்கி இருப்பது உலகத்துக்கு தெரிந்த உண்மைதான் என்றும் பக்கர் கலிபாப் எச்சரித்தார். உண்மையான மற்றும் துல்லியமான போர் தொடர்பான பேச்சுவார்த்தை செய்திகளை வெளியுறவு அமைச்சர் செய்தி தொடர்பாளர் பேட்டியிலும் நாங்கள் சமூக வலைகள் தளங்களிலும் ரொம்ப தெளிவாக எங்களுடைய அஃபீஷியலாக அறிவிச்சிருக்கோம். அதை நம்பணுமே தவிர அமெரிக்கா சொல்கிற பொய்களையும் அமெரிக்க அதிபர் சொல்கிற பொய்களையும் ஒருபோதும் நம்பக்கூடாது என்றும் பக்கர் கலிபாப், அவர் தான் இப்போ தலைவர், அவர் ஒரு பெரிய விமானியும் கூட, ரொம்ப தெளிவாக அவர் பதிவு செய்திருக்கிறார். எங்கள்கிட்ட அவங்க சமாதானத்துக்கு வந்ததும் இந்த 10 ஒப்பந்தங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் அவர்கள் ஒரு தந்திரோபாய நடவடிக்கை அன்றி அது உண்மை அல்ல என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் நாளை விஷயம் முடிகின்றது. தாக்குதல் இன்றே தொடங்கிவிட்டது. இன்று இரவு அல்லது நாளை இரவுக்குள் அது உலகப் போராக மாறலாமா? இப்பொழுது இழுத்து விட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு விஷயம். இதற்கெல்லாம் இன்னொரு செய்தி கசியப்படுகிறது. ஐஆர்ஜிசிக்கும் மசூத் பெசஸ்கியான் அவனுடைய மக்கள் சிவில் நிர்வாக தலைமைக்கும் ஐஆர்ஜிசிக்கும் அதே போன்று அவர்களுடைய கடும் போக்குவாதிகளுக்கிடையே சில மாறுபட்ட நிலைகள் இருப்பதாக செய்திகள் கசிகிறது. இது ஒருவேளை அமெரிக்காவை கிளப்பிவிடலாம். அதில் உண்மை இருப்பதாக தெரியவில்லை. எல்லாரும் இணைந்துதான் செய்கிறார்கள். ஹாத்தமுல் அன்பியா, ஐஆர்ஜிசி, மசூத் பெசஸ்கியான், பக்கர் கலிபாப் இவர்கள் எல்லாருமே இணைந்துதான் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற போது அமெரிக்கா பலரை கொலை செய்தார்கள். மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறதா என்பது தெரியவில்லை. இப்பொழுது அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், ஹெர்மூஸ் நீரிணை கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது, எந்த கப்பலும் செல்லவில்லை. அப்படி செல்லாத பட்சத்தில் உலக அளவில் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்றும் ஈரான் தெளிவுபடுத்தியிருக்கிறது. எந்த எல்லைக்கு போகிறது என்று மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.